ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக பழகிறவங்களுக்கு 4 மடிப்பு ப்ளவுஸ் கட்டிங் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான முறையில், எளிமையான முறையில் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். குயிக்காக உங்களாலேயும் வந்து ப்ளவுஸ் கட்டிங் ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். எப்பயும் வந்து ப்ளவுஸ் பிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த கரபாகம் இருக்குங்களே, நமக்கு ஆப்போசிட்டில் வர மாதிரி தான் மடிச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கரையில் டிசைன் இருந்தாலும் சரி, இல்லாட்டினாலும் சரி, இதே போல் நீங்கள் மடித்து போட்டுக்குங்க. இதே போல் துணியை மடித்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு சுற்றி வளைக்காமல் ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம கட்டிங்கில் வந்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, ப்ளவுஸோடைய சைடு. இப்போ இந்த சைடு அளவு உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொக்கிக்கும் இந்த சைடு ஜாயிண்ட் தெரியுது பாருங்கள், அதுக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொக்கிக்கும் இங்கே இந்த ஆம்கோலுக்கு நேராக ஜாயிண்ட் தெரியுது பாருங்கள், இந்த ஜாயிண்ட்டுக்கும் எத்தனை இன்ச் இருக்குன்னு அளவு எடுத்துக்குவோம். இப்போ எனக்கு சரியாக வந்து எத்தனை இன்ச் இருக்குது அப்படின்னா 8.5 இன்ச் வருது. அப்போ 8.5 இன்ச் வந்துச்சு அப்படின்னா இந்த ப்ளவுஸோடைய ஃபுல் பாடி சுற்றளவு, டோட்டல் பாடி சுற்றளவு பாருங்கள் 8.5 இன்ச் வருது. அப்போ ஃபுல் டோட்டல் பாடி சுற்றளவு 34 இன்ச் சைஸ். இந்த ப்ளவுஸோடைய ஃபுல் டோட்டல் பாடி சுற்றளவு 34. அப்போ நம்ம 8.5 இருந்துச்சுன்னா 1.5 இன்ச் தையலுக்கு சேர்த்து நம்ம 10 இன்ச் அளவு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கொக்கி பக்கம் பிடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டது போக அதுலேருந்து நம்ம 8.5 இன்ச் அளவு வைக்கணும். பாருங்க, இதிலேருந்து நான் 8.5 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். இப்போ தையலுக்கு 1.5 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா அளவு வச்சுக்கிறேன். இப்போ தையலுக்கு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா அளவு வச்சுட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு. இப்போ ஸ்கேலில் இதே போல் நேராக கோடு போட்டுக்குங்க. இதே போல் நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ கையோடைய லென்த்தை பார்க்கணும். ஏன்னா இதில் வந்து டிசைன் இருக்குது, கைக்கு வந்து பார்டர் வந்து டிசைன் இருக்குது. அப்போ கையோடைய லென்த்தை பார்க்கணும். ஏன்னா நமக்கு வந்து பத்தாமல் போயிடக்கூடாதுல்ல துணி. அதனால் நம்ம கையோடைய லென்த்து எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5 இன்ச் பக்கம் வருது. அப்போ 5 இன்ச் அளவு வருதுன்னா இதிலேருந்து நான் செக் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சே வருது. அப்போ போதும், தாராளமாக இந்த டிசைன் வச்சு கை கட் பண்ணால் நமக்கு போதும். அப்போ இதே போல் நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டிருக்கோங்கல்ல, அதில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அடியில் வந்து ஏற்றம் இறக்கம் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அடியில் இந்த பிசுறுலாம் தெரியும் பாருங்க, கொஞ்சம் நூல் நூலாக வரும். அதனால் நம்ம அடியில் எப்பயும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இதே போல் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட் அளவு என்ன அப்படின்னா, நம்ம அடியில் வந்து இடுப்புக்கிட்ட இருக்குங்களா, அடியில் பாட்டம் மடித்து அடிக்க எப்பயும் நம்ம 2 இன்ச் அளவு விட்டோம். இந்த பாட்டம் இருக்குங்கள, அடியில் நம்ம மடித்து அடிக்க 2 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 2 இன்ச் அளவு வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு இதே போல் கோடு போட்டுட்டு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இப்போ அடியில் மடிச்சடிக்க நம்ம 2 இன்ச் அளவு வச்சு ஒரு கோடு போட்டோம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மேலே ஷோல்டருக்கும் இந்த அடிப்பாட்டம் மடித்து தைச்சிருக்காங்கல்ல, இந்த டாட்டு தெரியுது பாருங்கள், மேலே நடு ஷோல்டருக்கும் இந்த டாட்டுக்கும் இறக்கத்தை நம்ம அளவெடுக்கணும். அளவு ப்ளவுஸ் இருந்தால் நீங்கள் இந்த முறையில் கூட அளவு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அடிப்பாட்டத்துக்கும் ஷோல்டருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கோடு, ஷோல்டர் பிடிக்க தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு கோடு. ஃபஸ்ட்டு ஒரு கோடு, தையலுக்காக ஒரு கோடு. இப்போ இந்த கோட்டிலருந்து அப்படியே ஒரு மடிப்பு. பாருங்கள், இந்த கோட்டை அப்படியே கையில் அழுத்தி பிடிச்சிக்கிங்க. அழுத்தி விரலால் பிடிச்சிட்டு அப்படியே அதிலேருந்து மடிச்சிக்கிங்க. இப்படி நீங்கள் மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த ப்ளவுஸ் கட்டிங் ஈஸியான முறை தான். அது ரொம்ப ரிஸ்க்கே கிடையாது. 4 மடிப்பு ப்ளவுஸ் கட்டிங் வந்து இதே போல் மடிச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு இங்கே ஒரு 1/2 இன்ச் விட்டுக்குங்க. 1/2 இன்ச் விட்டுட்டு இப்போ இறக்கம் கரெக்டாக வருது. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா,
ப்ளவுஸோடைய முன்கழுத்து இறக்கம் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்க்கணும். அது இல்லாத முன்கழுத்தோடைய அகலம் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்க்கணும். மேலே ஷோல்டர்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு கொக்கி வர எனக்கு சரியாக இப்போ எத்தனை இன்ச் வருது அப்படின்னா முன்கழுத்தோடைய இறக்கம் 5.5 இன்ச் வருது. அப்போ அகலம் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்க்கணும். இங்கே ஒரு கோடு பாருங்கள், இதே போல் ஒரு கோடு இப்படி போட்டுட்டு இப்போ இதிலேருந்து நம்ம அகலத்தை பார்க்கணும். இப்போ இறக்கம் 5.5 இன்ச் வருது, அகலம் வந்து எனக்கு சரியாக 2 இன்ச் வருது. இப்போ 34 இன்ச் பாடி சுற்றளவு ப்ளவுஸ்க்கு 2 இன்ச் வந்து போதுமானது. அவங்களுக்கு அந்த ஷோல்டர் லூஸ் வராமல் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், 2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக ஒரு 1/4 இன்ச். அப்போ டோட்டலாக 2.25 இன்ச் வச்சுருக்கேன். ஷோல்டர் பிடிச்சதுலேருந்து முன்கழுத்தோடைய இறக்கம் பாருங்கள், இங்கே ஷோல்டர் பிடிச்சதுலேருந்து முன்கழுத்தோடைய இறக்கம் வந்து சரியாக நான் 5.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு தையலுக்காக மேலே ஒரு 1/4 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வளைவு, 2.25 இன்ச்சில் ஒரு வளைவு, 2 இன்ச்சில் ஒரு வளைவு. இப்போ நம்ம கட் பண்ணும் பொழுது எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா அந்த 2 இன்ச்சில் ஒரு வளைவு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதில் தான் கட் பண்ணணும். இதே நீங்கள் இந்த கோட்டில் கட் பண்ணக்கூடாது. எதுக்காக அப்படின்னா நம்ம ப்ளவுஸில் நெக்கில் துணி வச்சு அடித்து திருப்பும் பொழுது அந்த 1/4 இன்ச் வந்து நமக்கு குறைஞ்சிரும். அதனால தான். இப்போ ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு நம்ம விட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன அளவுனா ஷோல்டர் அளவு தான். இப்போ அந்த நெக்கு 2.25 இன்ச்சு வச்சேன் பாருங்கள், அதிலிருந்து ப்ளவுஸோடைய ஷோல்டர் அளவு வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு, தையலுக்காக ஒரு மார்க் பண்ணியாச்சுங்களா. அடுத்து கொக்கி பக்கம். இப்போ இந்த கொக்கி பக்கம் என்ன பண்ணால் இப்படி வைங்க, இதே போல் வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு, மறுபடி இந்த பட்டி பிடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து சென்டர் பண்ணி நடு சென்டரில் டாட் பிடிப்போம், அதுக்காக ஒரு மார்க். இதே போல் 3 டிக் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு மேலே ஷோல்டருக்கும் பாருங்கள் இப்படி பிடிச்சிக்கிங்க துணியை, ரொம்ப இழுக்கக்கூடாது. ஷோல்டருக்கு விட்டது போக இந்த சென்டர் மெயின் டாட்டை இப்படி கணக்கு பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு, தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்து இந்த ஆம்கோல் அளவு நம்ம ஈஸியான முறையில் இப்போ சொல்லி தந்துடுறேன். நம்ம மடிச்சடிக்க நான் 2 இன்ச் மடிச்சடிக்க ஒரு கோடு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக. இப்போ அதிலிருந்து அடியில் இந்த பட்டி பகுதி தெரியுதுங்களா, சைடு நம்ம லாஸ்ட்டாக முடிச்சிருக்கோம் பாருங்கள், அந்த அளவு இப்படி வைங்க. பாருங்கள், இதிலிருந்து இப்படி வச்சு நல்லா இதே போல் வச்சுங்க. இப்போ இந்த பட்டி ஜாயிண்ட்டுக்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு கோடு, அதே வந்து கீழே வந்து தையல் பிடிச்சு தைக்கிறதுக்காக கீழே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இதே ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அவுத்த ஒரு மார்க்கு இந்த பக்கம் பண்ணும் பொழுது மேலே பண்ணிக்கிங்க. பிடிச்சு தைக்கும் பொழுது சரியாக அளவு வந்துடும். அவ்வளோதான் உங்களுக்கு ஆம்கோல் அளவு. இந்த முறையில் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, ரிஸ்கே இல்லாமல் ஈஸியான முறையில் ஆம்கோல் அளவு சரியாக வந்துடும். இப்போ ஸ்கேலால் இப்படி ஒரு கோடு, இதே போல் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதிலிருந்து நம்ம எத்தனை இன்ச் வைக்கலாம் அப்படின்னா சரியாக நான் ஒரு 1.25 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். 1.25 இன்ச்சில் அப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து 1 இன்ச்லேயும் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டர் பிடிச்சதுலேருந்து எனக்கு எத்தனை இன்ச் வருது அப்படின்னா 4.5 இன்ச் அளவு வருது. அப்போ 4.5ல் பாதி 4.5 இன்ச் அளவு வருது. 4.5ல் பாதி ஒரு 2.25 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம 1.5 இன்ச் தையலுக்கு விடணும். 1.5 இன்ச் தையலுக்கு விட்டதுலேருந்து எத்தனை இன்ச் வருது அப்படின்னா எனக்கு 4 வருது. 4ல் பாதி 2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா அந்த ஷேப் நம்ம வளைவு கொடுக்கணும், அதுக்காக தான். ஃபஸ்ட்டு ஒரு வளைவு 1.25 இன்ச்சில், மறுபடி 1 இன்ச்சில் ஒரு வளைவு, இதே போல் இப்படி கொடுத்துக்குங்க. ஏன்னா நம்ம குடஞ்சி கட் பண்ணால் தான் நமக்கு ஆம்கோல் சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இப்போ அடியில் நான் ஷேப் கொடுத்து இப்படி வரைஞ்சிக்கிறேன்.
இப்படி இதே போல் ஷேப் கொடுத்து வரைஞ்சிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லா அளவும் நமக்கு கரெக்டாக இருக்குது. நமக்கு உயரம், ஷோல்டருக்கு, கழுத்துக்கு, ஆம்கோலுக்கு எல்லா அளவுகளுமே நமக்கு கச்சிதமாக வருது. இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து நம்ம டாட் பிடிக்க. ஃபஸ்ட்டு டாட் பிடிக்கிறதுக்கு தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டது போக அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கங்க. மெயின் டாட் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்குவோம். இப்போ இதிலேருந்து எத்தனை இன்ச் வருது? சரியாக எனக்கு ஒரு 2.5 இன்ச் அளவு வருது. அப்போ தையலுக்கு விட்டது போக நான் ஒரு 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். இதே போல் மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு 2 இன்ச், இவங்க வந்து கப் ஷேப் வந்து ரொம்ப வந்து ஷார்ப்பாக வேண்டாம், எனக்கு மீடியமாகவே இருந்தால் போதும் அப்படின்ட்டாங்க. அதனால் நான் ஒரு 2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். எப்பயுமே கப் ஷேப் வந்து மீடியமாக போதும் அப்படின்னாங்கன்னா நீங்கள் 2.5 2 வச்சுக்கிட்டிங்கன்னா அளவு சரியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் சேஃப் கொடுத்துக்குவோம். அவ்வளோதான். இப்படி கொஞ்சம் சேவ் கொடுத்து இப்படி வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முன்னாடி கப் ஷேப் வந்து மீடியமாக ஷார்ப்பாக நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போ நான் சரியாக வந்து மெயின் டாட்டுக்கு ஹைட் வந்து உயரம் வந்து நான் 3 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். தையலுக்கு சேர்த்து 3 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 3 இன்ச் அளவு வச்சுட்டு இதே போல் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து இங்கே கொக்கி பட்டிக்கிட்ட சென்ட்ரு பண்ணி எத்தனை இன்ச் வருது அப்படின்னா 4 வருது. 4ல் பாதி 2 இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஷேப்பில் வரைஞ்சிக்கிங்க. இப்போ நடுப்புற ஒரு கோடு பிடிச்சி தப்பமுங்கள, அதுக்காக ஒரு கோடு இதே போல் வரைஞ்சிட்டு இப்போ 2 இன்ச்சில் நடுப்புற மார்க் பண்ண பாருங்கள். அதுலேருந்து நான் ஒரு 2.5 இன்ச் அளவு வருது எனக்கு சரியாக. 2.5 இன்ச்சில் ஒரு மார்க் இதே போல் பண்ணிவிட்டு இந்த மெயின் டாட்டை இந்த ஆம்கோல் டாட் வந்து பார்க்குற மாதிரி பாருங்கள், இந்த கூர்மையாக அப்படி ஷேப் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதுலேருந்து இப்போ ஒரு கோடு இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் விட்டுடுங்க. விட்டுட்டு இதிலேருந்து இப்படி நேர் பண்ணுங்க, மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி. இப்படி நீங்கள் டாட் பிடிக்கும் பொழுது உங்களுக்கு டாட்டில் எந்த ப்ராப்ளமும் வரவே வராது. அவ்வளோதான். இப்போ இந்த மேல் பீஸை மட்டும் எடுத்து கட் பண்ணுங்க. அடியோடு கட் பண்ணக்கூடாது, இந்த மேல் பீஸை மட்டும் எடுத்து கட் பண்ணணும். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அடுத்து நெக்கு கட் பண்ணும் பொழுது இந்த ஃபஸ்ட்டு வளைவு தெரியுது பார்த்தீங்களா, அதில் தான் கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணிவிட்டு அடுத்து ஆம்கோல் வளைவு ஃபஸ்ட்டு வளைவோடு கட் பண்ணிவிட்டு இதுலேயும் அப்படி தான் இந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டை மட்டும் தூக்கி, இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டை மட்டும் தூக்கி விட்டு அப்படியே வந்து ஒரு 1/4 இன்ச் குடஞ்சி கட் பண்ணிக்குவோம். அவ்வளோதான். இப்படி குடஞ்சி கட் பண்ணி எடுத்துட்டு சிசர் கட் கொடுத்துக்கிறேன். அடுத்து என்ன அளவு அப்படின்னா, நம்ம பேக் கழுத்து பின்னாடி வந்து நமக்கு எவ்வளோ அவங்க ஹைட் இறக்கம் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தபடி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அடி பாட்டத்தை நல்லா அப்படி சமமாக அந்த ஜாயிண்ட் தெரியுதுங்கள, அதோட வச்சு இப்படி சென்ட்ரு பண்ணுங்கள். இந்த நடு முதுகு அப்படி சென்ட்ரு பண்ணி இப்படி அளவு வச்சுக்கிங்க. அளவு வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கணும், தையலுக்கு மேலே ஒரு மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு மார்க், தையலுக்கு அடுத்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேலால் இப்படி பாஸ் ஷேப்பில் வரைஞ்சிக்கிங்க. இவங்க பின்னாடி கழுத்து ரொம்ப அகட்டி வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த 2 இன்ச்சே நான் அளவு வச்சுக்கிறேன் அடியில். இப்போ 2 இன்ச்சே அளவு வச்சுட்டு இப்போ மேலே ஷோல்டர்லேருந்து அப்படி சேஃபாக ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இதே போல் இப்படி நான் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பின் கழுத்தும் இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ அங்கங்கே நான் சிசர் கட் கொடுத்துக்கிறேன் அடையாளத்துக்காக. இப்போ சிசர் கட் கொடுத்துட்டு இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை கொஞ்சம் தூக்கிட்டு இப்போ மெயினாக வந்து அடியில் அடுத்து என்ன அளவு பார்க்கலாம் அப்படின்னா, இந்த அடி பாட்டத்தை இதே போல் அளவு வைங்க. அளவு வச்சுட்டு இப்போ டாட் பிடிப்போம். இந்த டாட்
இந்த டாட்டுக்கு நேராக அடையாளத்துக்காக ஒரு மார்க் பண்ணிவிட்டு, இங்கே அதே போல் அந்த சைடு ஜாயிண்ட்டுக்கு நேராக அந்த தையலுக்கு விட்ட துணியோடு அப்படி மார்க் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு இப்போ டாட் பிடிக்க இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 1/2 இன்ச் அளவு வச்சுட்டு இதிலேருந்து பார்த்தீங்கன்னா தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு, எக்ஸ்ட்ரா தெரியுது பார்த்தீங்களா, இந்த கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா தெரிகிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் டாட் பிடிக்கிறதுக்கு இப்போ புதுசாக பழகிறவங்களுக்கு அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ இங்கே நான் மடிச்சு அடிச்சிருவேன். பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இப்போ 2 இன்ச் நான் மடிச்சு அடிச்சிருவேன். மடிச்சு அடித்ததுலேருந்து பின் டாட்டோடைய உயரம் நம்ம எத்தனை இன்ச் வைக்கலாம் அப்படின்னா, இங்கே அடியில் எப்பயும் வந்து இந்த சைடில் ஒரு 1/2 இன்ச் விட்டுக்குங்க. 3 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். சரியாக 3 இன்ச் அளவு வச்சுட்டு, உங்களுக்கு எப்பயும் டாட் பிடிக்கும் பொழுது நம்ம 1/2 இன்ச் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒத்தையில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது 1 இன்ச் அளவு வச்சாதான் நமக்கு அந்த 1/2 இன்ச் ஈக்குவலாக வரும். இப்படி 1 இன்ச் பக்கம் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பிடிக்கும் பொழுது 1/2 இன்ச்சாக அளவு வந்துடும். அவ்வளோதான். அந்த பின் டாட் இருக்குங்களா, இதுக்கு மட்டும் நீங்கள் 3 இன்ச்சு வந்து ஹைட் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இங்கேயும் வந்து அடியில் மடிச்சடிக்க ஒரு சிசர் கட் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு பேக் பார்ட்டு ஃப்ரண்ட்டு பார்ட்டு ரெண்டும் ஒரே கட்டிங்கில் வேலை முடிஞ்சுது. அடுத்து நம்ம என்ன அளவு செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆம்கோல் அளவு செக் பண்ணணும். ஆம்கோல் சுற்றளவு எனக்கு இந்த அளவு ப்ளவுஸில் ஒரு 7.5 இன்ச் வருது. நீங்கள் இந்த ஆம்கோல் சுற்றளவு பார்க்கும்பொழுது அடியிலேருந்து இப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக அளவு தெரியும். எப்பயும் நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுலேருந்து இப்படி இப்படி வச்சு பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் பாருங்கள் 7.5 இன்ச் எனக்கு சரியாக வருது. இதே போல் தான் செக் பண்ணணும். ஆம்கோல் சுற்றளவு 7.5 இன்ச் வருது. அடுத்து கை கட் பண்ணிடலாம். இப்போ எனக்கு 2 கிளாத் இருக்குது இதுலேயே. இங்கே பாருங்கள் 2 கிளாத் இருக்குது. அப்போ இந்த 2 கிளாத்தையும் என்ன பண்ணுறேன், இப்போ 2 இருக்கிறதுனால இப்படி ஒரே மடிப்பு, அவ்வளோதான். இந்த ஷேப்பில் இப்படி மடிச்சிக்க வேண்டியதான். ஏன்னா இவங்க வந்து இடுப்புக்கு கரை வேண்டாம் அப்படின்றதுனால, இல்லைனா கைக்கு மட்டும் வந்து கைக்கு இடுப்புக்கும் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் ஜாயிண்ட் வச்சிட்ருக்கணும். அதனால் இந்த ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே போல் இப்படி மடிச்சுட்டு அந்த அடியில் கொஞ்சமாக ரெட் கலர் துணி தெரியுது பார்த்தீங்களா, அதை மட்டும் நம்ம மடிச்சிட்டா போதும். ஒரு 1/4 இன்ச் மடிக்க நான் விட்டுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கோடு, தையலுக்காக ஒரு கோடு, ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸை வச்சு இதே போல் மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்து இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் எங்கே தெரியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு, மேலே ஒரு மார்க் தையலுக்காக. இப்போ கை சுற்றளவுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து 1.5 இன்ச் தையலுக்காக அளவு விடணும். 1.5 இன்ச் அளவு வச்சுட்டு அவ்வளோதான். இந்த ஷேப்பில் இப்போ ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கிட்டையும் 1.5 இன்ச் நம்ம தையலுக்காக அளவு விடணும். நம்ம எப்படி ஃப்ரண்ட் பார்ட்லேயும் பேக் பார்ட்லேயும் 1.5 இன்ச் அளவு வச்சோமோ அதே போல் கைக்கும் நம்ம 1.5 இன்ச் அளவு வச்சுக்கணும். இதே போல் கட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த அளவு என்ன அப்படின்னா, இதிலேருந்து எத்தனை இன்ச் வைக்கலாம் அப்படின்னா 2.5 இன்ச். இப்போ வந்து கை ரொம்ப குட்டை கை அப்படிங்கிறதுனால கையோடைய ஹைட்டே உங்களுக்கு 5 இன்ச் இருக்கிறதுனால நம்ம சைடில் எத்தனை இன்ச் குறைச்சிக்கலாம் அப்படின்னா 2.5 இன்ச் குறைச்சிக்கலாம். இதே உங்களுக்கு கையோடைய ஹைட்டு 6, 7 அப்படிலாம் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக சைடில் குறைக்கும் பொழுது 3 இன்ச் கம்மி பண்ணிக்கிங்க. இப்போ அடுத்து இங்கேருந்து 1.5 இன்ச் அளவு வச்சுக்கிங்க. 1.5 இன்ச் அளவு வச்சுட்டு இப்போ அடுத்து நம்ம கைக்கு வந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா அளவு வச்சோம் பாருங்கள் தையலுக்காக, அது வரைக்கும் ஒரு கோடு. இதே போல் ஒரு கோடு போட்டுட்டு இப்போ நம்ம ஷேப் கொடுக்கணும். இப்போ எனக்கு எத்தனை இன்ச் வருது அப்படின்னா, சரியாக வந்து இந்த 1.5 இன்ச்சிலேருந்து இது வரைக்கும் எத்தனை இன்ச் வருதுன்னா ஒரு 5.25 இன்ச் வருது. அப்போ 5.25 இன்ச்சுன்னா ஒரு 2.25 இன்ச் வந்து பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். சென்ட்ரு பண்ணி இதே போல் பாயிண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்குக்கு ஒரு ஷேப் கொடுக்கணும், ஃப்ரண்ட்டுக்கு ஒரு ஷேப் கொடுக்கணும். இதே போல் வரையணும். இதே போல் வரைஞ்சிட்டு இப்போ நம்ம கை கட் பண்ணிக்கலாம்.
எப்பயும் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து குடஞ்சி கட் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு இந்த குடஞ்சி கட் பண்ண பாகம் வந்து தைக்கும் பொழுது ஃப்ரண்ட்டில் வச்சு தைங்க. எப்பயும் குடஞ்சி கட் பண்ணும் பொழுது இந்த 1.5 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம் பாருங்கள், அதை தாண்டி வந்து தான் இப்படி தான் கட் பண்ணணும். இப்படி நீங்கள் கட் பண்ணும் பொழுது தான் சுருக்கம் வராது, கையில் வந்து நமக்கு ஏற்றம் இறக்கம் எதுவும் வராது. அவ்வளோதான். இப்போ கை வேலை முடிஞ்சுது. இப்போ பட்டியோட அளவு. இந்த பட்டியோட அளவு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ பட்டி கிளாத் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த முறையில் சொல்லித்தரேன். உங்களுக்கு இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ சரியாக எனக்கு 3.5 இன்ச் வருது. அடியில் மடிச்சடிக்க 2 இன்ச் விட்டுருக்கேன் பாருங்கள், அதிலிருந்து பட்டியோட ஹைட்டு 3.5 வருது. இந்த சைடு பக்கம் வந்து 3 இன்ச் வருது. கொக்கி பக்கம் 3.5 இன்ச் வருது. சைடு பக்கம் வந்து எனக்கு 3 இன்ச் வருது. அப்போ நான் சரியாக வந்து அடியில் பிடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 1/4 இன்ச் அளவு வச்சு ஸ்கேலில் ஒரு கோடு. இப்போ அதிலிருந்து நான் 3.5 இன்ச் அளவு வச்சுக்கிறேன் பாருங்கள். இதிலிருந்து 3.5. ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு, தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் அதே போல் தான் ஒரு 3 இன்ச்சில் ஒரு மார்க்கு, தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து எனக்கு எத்தனை இன்ச் வருது அப்படின்னா சரியாக ஒரு 3 இன்ச் பக்கம் வருது. அப்போ இதிலிருந்து ஒரு 3 இன்ச் அளவு வச்சுக்குவோம். 3 இன்ச் அளவு வச்சுட்டு இப்போ இந்த சேஃபுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 இன்ச் பக்கம் குறைச்சிக்கிறேன். அப்போ தான் நமக்கு சேஃப் வந்து கரெக்டாக வரும். அதனால தான் இதே போல் இப்படி வரைஞ்சிட்டு ஸ்கேலாலையும் இப்படி இதே போல் சேஃப் கொடுத்துக்கலாம். இதே போல் இப்படி சேஃப் கொடுத்துட்டு இப்போ அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ பட்டியோட வேலை முடிஞ்சுது. நீங்கள் இப்படி ப்ளவுஸில் வச்சு ஜாயின் பண்ணும்பொழுது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் பாருங்கள். இப்படி வச்சு ஜாயின் பண்ணுறீங்களா, அப்போ சரியாக வந்துடும். அடுத்து நெக்குக்கு எப்பயுமே துணி இப்படி நீண்டு கொடுக்குதான்னு பாருங்கள். எந்த பக்கம் நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கம் கிராஸில் கட் பண்ணிக்கிங்க. இதே போல் ஸ்கேலை வச்சு நல்லா கிராஸாக கோடு போடுங்க. அந்த அகலம் வந்து 1 இன்ச் இருந்துச்சுனாவே போதும். இப்போ இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கிராஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து காஜா பட்டன் பட்டிக்கு கட் பண்ணும் பொழுது எனக்கு துணி ரொம்ப அளவு கம்மியாக இருக்கிறதுனால இந்த கழுத்து பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயே நான் வந்து காஜாக்கும் பட்டனுக்கும் கட் பண்ணிக்கிறேன். எப்பயும் வந்து நம்ம கொக்கி மாற்ற பக்கம், இதே பட்டனாக இருந்தால் நமக்கு இந்த கிளாத்தே போதும். அப்படி கொக்கியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டபுள் துணி கொடுத்துக்குங்க தைக்கும் பொழுது. அப்போ தான் வந்து கொக்கி மாற்ற பக்கம் பிரியாமல் இருக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர்